முருகாச்சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நாளைய தினம் சித்திரை மாத வளர்பிறை சஷ்டி புதன்கிழமை அன்னைக்கு ஏப்ரல் 22 வர இருக்கின்றது. முருகனை நம்ம எப்படி வழிபட்டோம் அப்படின்னா, இந்த வளர்பிறை சஷ்டியில் நம்ம எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய விரதமாக எல்லாமே நினச்சிட்ருக்காங்க. ஆனால் முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், எந்த ஒரு விஷயத்துக்காக வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுறது மிகப்பெரிய பலனை தரும். அதோடு கூட இல்லாமல் குழந்தைகள் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம பிறந்த குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எப்போவுமே மாதம் இந்த வளர்பிறை அண்டு தேய்பிறை சஷ்டியில் நம்ம விரதம் இருக்கிறது, குழந்தைங்களுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை தரும். இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் முருகனுடைய அருளை முழுமையாக பெறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். முருகப்பெருமான் அசுரர்களை வதம் செஞ்சு தேவர்களை காத்தது சஷ்டி திதியில் அப்படின்னு புராணங்களில் சொல்கின்றன. அதனால் ஒவ்வொரு மாதத்தில் வர்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தீமைகளையும் துன்பங்களையும் அழித்து முருகப்பெருமான் நம்மையும் காத்து அருள்வார் அப்படிங்கிறது பக்தர்களின் நம்பிக்கை. ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டியில் 6 நாட்கள் விரதம் இருக்கும் பக்தர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சஷ்டி திதியிலும் ஒரு நாள் முழுவதும் விரதம் இருந்து வழிபடுவதை வழக்கமாக வச்சிருப்பாங்க. சித்திரை மாத வளர்பிறை சஷ்டி என்பது தமிழ் புத்தாண்டில் வரும் முதல் சஷ்டி திதியாகும். இந்த ஆண்டு சஷ்டி திதி வளர்பிறை சஷ்டி திதி எப்போ வருது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். இந்த மாதம் 22 சஷ்டி திதி காலை 6:25க்கு ஆரம்பித்து ஏப்ரல் 23 அதிகாலை 3:38 மணி வரை இந்த சஷ்டி திதி இருக்கின்றது. ஸோ முழுவதுமாக சஷ்டி திதி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு தான். ஸோ விரதம் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு இருக்கலாம். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறதால என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டி விரதத்தினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் மட்டும்தான் இந்த சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறாங்க. ஆனால் சஷ்டி திதியில் முருகப்பெருமான் நம்மளோட எப்போவுமே இருக்கணும், முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்வில் செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சி இவை எல்லாமே கிடைக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். அதே மாதிரி முயற்சிகள், நம்ம ஏதாவது முயற்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒன்று மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு உண்டான பதிலை முருகப்பெருமான் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு காமிச்சு கொடுத்துருவாரு. இது எல்லாமே சஷ்டி திதியில் விரதம் இருக்கிறவங்களுக்கு நடக்கக்கூடியவை. அதே மாதிரி நம்ம உயர்ந்த நிலையில் அடையணும், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். முருகனை வேண்டி கேட்ட வரங்களை நீங்கள் இந்த வளர்பிறை சஷ்டி திதியில் நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து சஷ்டி திதியில் விரதம் இருந்து பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இந்த ஆண்டு சித்திரை மாத வளர்பிறை சஷ்டியானது சிவபெருமானுக்குரிய திருவாதிரை நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது இன்னும் விசேஷமான பலன்களை தரும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுவதால் சிவபெருமானின் அருளும் முருகப்பெருமானின் அருளும் இணைந்தே கிடைக்குங்க. இது தொழில், வியாபாரம், கல்வி, ஞானம் ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் வர்றது இன்னும் விசேஷம். இந்த விரத நாளில் நம்ம விரதம் இருந்து நம்ம முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா வியாபாரம், தொழிலில் முன்னேற்றம் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் விரதம் இருந்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை பெறுவீர்கள். இந்த சஷ்டி திதியில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் எழுந்து நம்ம சுத்தமாக குளிச்சுட்டு வீட்டில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு விரதத்தை ஆரம்பிச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் முருகனுடைய விக்கிரகம் அல்லது வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதற்கு காலையில் பால் மற்றும் பன்னீர், சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், அதாவது பஞ்சாமிர்தம் அப்படின்னா எல்லா பழமும் வேணும் அப்படின்னு இல்லை, வாழைப்பழம் சேர்த்து அதாவது தேன் கலந்து நீங்கள் அந்த அபிஷேகத்தை பண்ணால் கூட போதும். மஞ்சள் அபிஷேகம் இதையெல்லாம் சேர்ந்து பண்ணிடுங்க. முருகனுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணிடுங்க. செம்பருத்தி பூ கிடைச்சா விசேஷம். அதே மாதிரி நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஏதாவது பழம் அல்லது இனிப்பு வச்சு பால் ஏதாவது வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிடுங்க, வழிபடலாம். ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 தடவை நீங்கள் சொல்லுங்கள். கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். கந்தசஷ்டி கவசத்தில் ஒரு சூட்சும ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தினால தான் அந்த கந்தசஷ்டி கவசம் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே வெற்றிகள் கிடைக்குது. அதனால் முடிஞ்சவங்க நாளைக்கு கந்தசஷ்டி கவசம் பாராயணம் பண்ணுங்கள். முடிந்தவர்கள் முழு உபவாசம் இருங்க. முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா சர்க்கரை மற்றும் உப்பை தவிர்த்துட்டு இது இரண்டுமே
எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து உணவு எடுத்துக்கிட்டு விரதமாக இருக்கலாம். ஒரு முழு நாள் முழுவதும் முருகனுக்குரிய மந்திரங்களை சொல்லிகிட்டே இருங்க. மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு முருகனை வழிபடுங்க. அங்கே தர்ற பிரசாதங்களை சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. அன்றைய தினம் உங்களால் முடிஞ்சால் எலுமிச்சை சாதம் மற்றும் தயிர் சாதம் அனைவருக்கும் அன்னதானமாக நீங்கள் வந்து ஒரு 5 பொட்டலம் வாங்கி கொடுத்து கூட நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து முருகனுக்கு முன்னாடி விளக்கேற்றி வச்சுட்டு வெற்றிலை தீப வழிபாடு பண்ணுங்கள். நாளைக்கு வளர்பிறை சஷ்டி, வெற்றிலை தீபம் வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக அதை செஞ்சதுக்கப்புறமா நெய்வேத்தியமாக நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை முருகனுக்கு படைச்சிட்டு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு அந்த முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ண அந்த இலையில் இருக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகனுடைய அருள் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பக்கத்திலே இருக்கிற ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.